அஸ்ஸலாமுஅலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பக்ரீத் பெருநாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு குளிச்சாச்சு. இப்போ டீ போட்டுட்ருக்கேன். நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். லாஸ்ட்டு வீடியோ அம்மா வீட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்கேன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று நைட்டு 2 o'clock வரைக்கும் மெஹந்தி வச்சிட்டு இருந்தோம். அப்போ நடந்த ஒரு சில ஃபன்னான மொமெண்ட்ஸை ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ளாஷ்பேக். இந்த மெஹந்தி என்னோடய சித்தி பொண்ணுக்கு வச்சு விட்ருந்தேன். இந்த மெஹந்தி டிசைன் என்னோடய சிஸ்டர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஈவினிங் போலையே கொஞ்சம் வச்சுட்டேன். மீதி பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நைட் வச்சுக்கிட்டு இருந்தேன். மொத்தமாகவே ஒரு 15 minutes தான் மெஹந்தி வச்சுருப்போம். நல்ல ஸ்டெயினாக இருந்துச்சு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் மாதிரி பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நான் எப்படி ஷேர் பண்ணுவேன்னு தெரியல. இப்போ நான் என்ன தெரியல கைஸ். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் ஷேர் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த யூடியூபர் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கேர்ள் யூடியூபர் தான். அவங்க பேரும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்ங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, வெட்டியா வீடியோ இருக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தா மட்டும் போதும், சரிங்க? இப்போ என்ன சொல்கிறது, சரிங்களா? போதுமா கைஸ்? பை கைஸ். End of flashback. நோம்போட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, தக்காளி சட்னி, டீ போட்டுட்ருக்காங்க. ஏர்லி மார்னிங்கே குளிக்கிறதுனால ஹம்சாவுக்கு மட்டும் சுடுதண்ணி போட்டுட்ருக்கோம். கிச்சனையுமே ஓரளவுக்கு நைட்டே க்ளீன் பண்ணியாச்சு. அதனால் ஃபுல் கிச்சன் ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது. இந்த நோம்புக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலை. ரம்ஜானுக்கு எடுத்துருந்த ட்ரெஸ்ஸு என்னோடய ஹஸ்பண்ட்க்கெலாம் இருந்துச்சு. அதனால் அதுவே வச்சுக்கிட்டோம். இந்த ஆஷ் கலர் ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் தான் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு. இந்த சாரீ என்னோடய மேரேஜ் டைமில் எடுத்த சாரீ, நல்லா புதுசாக தான் இருந்துச்சு. அதனால் இதுவே நான் போட்டுக்கிட்டேன். இந்த சாரீ போட்டு ரொம்ப நாள் ஆனதுலான இன்றைக்கி நான் இந்த சாரீ சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரௌன் கலரில் ஃபுல் டிசைன் வச்சுருக்கோம். ஷூ மட்டும் ஹம்சாக்காக நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக ஷூ வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுவும் இந்த லைட் வச்ச ஷூ ஹம்சாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இந்த ஷூ மட்டும் வாங்கியிருந்தேன் நான். பையனுக்குமே ட்ரெஸ் எடுக்கலை. அம்மா வீட்டிலேருந்து என்னோடய பையனுக்கும் என் தங்கச்சி பொண்ணுக்கும் மட்டும் ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. அதுதான் இந்த ட்ரெஸ்ஸு. என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க, ஃப்ராக் டைப்பு, கோல்ட் ஷோல்டர் வச்சு. இந்த ட்ரெஸ்ஸு என்னோடய பையன் ஹம்சாக்காக எடுத்திருந்தாங்க. ஒயிட் கலர் ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்டிருந்த மாதிரி. இந்த மாதிரி பேட்டர்ன் அவன்கிட்ட இல்லாததுனால இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலராகவும் எடுத்திருந்தாங்க. பிஸ்தா க்ரீன் கலரில் பேண்ட்டு, ஷர்ட்டில் அந்த ஃப்ளோரல் டிசைன்லையும் பிஸ்தா க்ரீனும் கோல்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோடையே பெல்ட்டும் போவும் வந்துருந்துச்சு. இங்கே 7 o'clock தொழுக, அதுக்கு ரெடியாகி போய்கிட்டு இருக்கோம். சொல்ல முடியாது. சாதாரண இந்த வெயில நம்மால ஒரு 10 நிமிஷம் தாங்க முடியல. அப்படித்தானே? இந்த கடல்ல உட்கார்ந்து துவா செய்யணும், அதெல்லாம் அந்த வெயில தாங்க முடியாம என்ன செய்யணும், எத்தனையோ பேர் மர நிழல்ல. எல்லாத்துக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். தொழுதுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட், தோசை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க. இட்லி, கொஞ்சமாக பணியாரம்,
தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. பூரியும் செய்யலான்னு ஐடியா இருந்துச்சு, ஆனால் டைம் இல்லாததுனால இதோடயே சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் லஞ்ச் அம்மாவோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. செம்மையாக இருந்துச்சு, நல்ல உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துருந்துச்சு. மட்டன் சுக்கா, கத்தரிக்காய் கிரேவி, சிக்கன் 65, வெங்காய பச்சடி, முட்டை. அன்னைக்கு எங்களோட லஞ்ச் இதுதான், செம்ம ஸ்பெஷலான டேஸ்டியான லஞ்ச். என்னது அங்கே இருக்கு? சென்னையில் கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது. நாங்கள் 4th ஃப்ளோரில் இருக்கனால இன்னுமே ரொம்ப சூப்பரான கிளைமேட்டாக நல்லா காற்றடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட பக்ரீத் டே ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி தான் எங்களோட பக்ரீத் டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.